அரசியல்னு வந்துட்டாலே சண்டையெல்லாம் சகஜம் சார். சண்டை வர்றது, மண்டை உடைகிறது இதெல்லாம் ரொம்ப சாதாரண அரசியல்ல. இதுக்கெல்லாம் பயந்தா தொழில் பண்ண முடியுமா பாஸ்? ஆனா யார மேல பாயிறது, யார அடிச்சு சாய்க்கிறதுன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. சாதாரணமா ஒரு லேடிஸ் மேல கை வைக்கிறதுனால நம்ம ஆளுகெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க. பொசுக்குன்னு இந்த வடக்குல வைக்கிற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு நரமாச கர்ப்பிணி இருக்கிறாங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு நரமாச கர்ப்பிணி இருக்கிறாங்கன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. அதுவே வழியக்க வந்தாலும் ஒதுங்கி போயிட்டு நம்ம இப்ப இது மேல வந்து எதையும் பண்ணக்கூடாது, நம்ம இது மேல கை வைக்க, இதுக்கு சரிக்கு சமமா நின்று நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா ஒரு நரமாச கர்ப்பிணி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு. ஐயா வேணும்னு பண்ணல, இன்டென்ஷனா எதையும் செய்யல. தெரியாதனமா வீசுற கல்ல ஒரு கல்லு வயிற்றுல பட்டுச்சு. தெரியாதனமா. இல்ல அந்த அம்மாவே நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த அம்மா ஒரு உணர்ச்சி வயப்பட்டு தடுமாறி கீழே அப்படியே குப்பர வயிற்று அப்படியே போய் பொத்துன்னு விழுந்துருது கீழே. வயிற்றுல அடிபட்டு போயிடுது. அங்க இருக்கு ஐயா சட்டம் கிட்டம் அந்த அரஸ்ட் அதெல்லாம் அடுத்து. அங்க இருக்கிற ஆம்பளைங்களோட மனநிலைமை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவன் அதை மறந்துடுவான்னு நினைக்கிறீங்களா? எந்த தைரியத்துல நரமாத கர்ப்பிணி அந்த அம்மா போட்டி, அனீஸ் பாத்திமா தஞ்சாவூர் பாபநாசத்துல போட்டி போடுறாங்க. அந்த அம்மாவும் ஒரு வேட்பாளர். அவங்க வேட்பாளர் அறிவிக்கிறப்ப வயிற்றுல ஒரு குழந்தையோட தான் அறிவிக்கிறாங்க, இவங்க தான் வேட்பாளர். அந்த அம்மாவும் நல்லா தெரிஞ்சுக்க, பொதுவா இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா புள்ளைய பொத்தி வச்சுப்பாங்க, வீட்டை விட்டு வெளியில வர. ஆனா அந்த அம்மா வயசு வரும் 25, அந்த தங்கச்சிக்கு வயசு வெறும் 25. ஆனா எதையுமே அந்த தங்கச்சி பொருட்படுத்தல. அதுக்கு தேர்தல் அதை வந்து நிக்கணும், மக்கள் கூட நிக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட நின்று மக்கள் மூலியமா மேல எழுந்து வரணும் அப்படின்றதுனால அந்த அம்மா இறங்கி நின்று எவ்வளவோ வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி இருக்கிறப்ப அங்க இது அவங்க வேட்பாளரை அறிவிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பல இடங்கள்ல வேட்பாளர்கள் எப்படி ஒருத்தரை கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம். சீமானன்னு காரைக்குடியில தாவேகா வேட்பாளர் இடையில வர்றப்ப அவரை கட்டி பிடிச்சிட்டு மனுஷன் போய் ஓடி போய் கட்டி நல்லா இறுக்கி பிடிச்சிட்டாப்புல. இந்த இது குங்ஃபு பாண்டால ஒரு பாண்டா இருக்கும், அதுக்கு பேர் ஹக்கிங் பாண்டான்னு பேர். அது பிடிச்சிச்சு அப்படின்னா எலும்பு நொறுக்காம விடாது, அந்த அளவுக்கு நெருக்கி கட்டி பிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் நிறைய பேர். இப்போ ஒரு அம்மா சரிஞ்சு விழுந்தாங்க, நம்ம வானதியக்காவே சரிஞ்சு விழுந்தாங்க, உடனே போய் பார்த்தாங்க எல்லாரும். இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பரஸ்பரம் பேசிக்கிற வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க அதை ஓட்டு போற அந்த தேர்தல் அன்னைக்கு பூத்தா போயிட்டு ஓட்டு ஒழுங்கா நடக்குதா, இல்ல வேற ஏதாச்சும் கொலை பண்ணி நடக்குதா, இல்ல யாருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்றத வேட்பாளர்கள் போயிட்டு எல்லா ஏரியாலையும் பூத்துலையும் பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்களும் அந்த ஒரு ஒக்கடண்டு அந்த பூத்துக்கு போயிட்டு பார்த்துருக்கிறாங்க. பார்த்த இடத்துல உள்ள போலீஸ் போறப்ப எப்பயுமே அந்த துண்டு போட்டு போவாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த கட்சியை பிரதிபலிக்கிற மாதிரி விஷயங்கள் எதையும் போடக்கூடாது அப்படின்னு சொன்னா நியாயமா பார்த்தா அன்னைக்கு பல பேர் பேண்ட் சட்டையை அவுத்து விட்டுருக்கணும். ஏன்னா பூரா அந்த யூனிஃபார்ம்ல தான் இருந்தாங்க. பட் ஆனா அந்த கட்சிக்கு அதுதான் யூனிஃபார்ம்னு யாரும் அறிவிக்கல. பட் ஆனா அந்த யூனிஃபார்ம் அந்த கட்சியினோடது தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த துண்டு, அதுக்கப்புறம் கொடி, இந்த சின்ன பேட்ச் இதெல்லாம் வந்து போடக்கூடாதுன்றது எலெக்ஷனோட ரூல்ஸ். அதே மாதிரிதான் அவங்க அந்த வாக்குச்சாவடிக்குள்ள போறப்ப அங்க இருக்கிற அந்த போலீஸ்காரங்க தடுத்துருக்காங்க. அது தடுத்துருக்கப்ப நீங்க இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா அவங்களும் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ணல. சரி ஓகே, ஆமா போடக்கூடாதுல்ல, நாங்க தான் தெரியாம போட்டோம்னு சொல்லி கலட்டி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. அப்படி கலட்டி வச்சுட்டு உள்ள போறப்ப அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ஆள் இல்ல, ஒரே மாதிரியான பேட்ச் பல ஆள் போட்டிருக்கு. ஒரு ஏணி சின்ன உள்ளுக்குள்ள போட்டிருக்கு. நியாயமா அப்ப இவங்களை பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க அவங்களையும் பண்ணாம வச்சிருக்கணும்ல, அதான நியாயம். ஐயா இவங்க ஏன் என்னைய கழட்ட சொல்றேன்னு கேட்கல, நீ என்னை கழட்ட சொல்ல நான் கழட்டி வச்சுட்டேன். ஆனா அவங்கள போட சொல்லி உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருக்கிய, ஏன் அது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சு. அவங்களுக்கு என்னன்னா, உன்னைய கழட்ட சொன்னா நீ கலட்டு இல்ல கலட்டாம உள்ளுக்குள்ளவா, அது ஓம் பிரச்சனை. தேவையில்லாம நான் தொப்புள்ள பம்புற விடுறதெல்லாம் நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா, ஏன் நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்கதான் என்னைய விட்டுட்டாங்கல்ல, ஏன் அவங்கள என் பக்கம் திருப்பி விடுற அப்படின்னு சொல்லி இவங்க சண்டைக்கு போக, அந்த சண்டையில தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு.
அப்படியே ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணிருக்கணும்? சரிம்மா இப்போ உனக்கு என்ன நியாயமா இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதை கழட்டி வைக்கணும் அவ்வளவுதானே, போற வரைக்கும் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்க வேண்டியதானே, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனா நீ எப்படி எங்களை சொல்லலாம் சார்? ரூல்ஸ்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார். அவங்களுக்கு தனி ரூல்ஸ், இவங்களுக்கு தனி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்படியா எல்லாரையும் அலோவ் பண்றாது, எல்லாரையும் அலோவ் பண்ணு. இல்ல போடலாம்ப்பா, செய்யலாம்ப்பா, அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாரும் போட்டு போங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா யார் எதுவும் கேட்க போறது? இவன் போடக்கூடாது, இவன் போடணும். இவன் போட்டா நான் கேட்க மாட்டேன், நீ போட்டா நான் கேட்பேன். என்ன நியாயம் இது? அதைத்தான் அந்த வேட்பாளரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை. நியாயமா எல்லாருக்கும் கோபம் வர்றதுதான் சார். நினைச்சு பாருங்க, பூத் டைம்ல நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன், அப்படின்றப்ப எனக்கு இருக்கு அதே ரூல் இன்னொருத்தனுக்கு இல்ல அப்படின்னா எனக்கு கோபம் வரும். அவளுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, அவரு அந்த பேட்சை பார்த்து ஏதாச்சும் வந்து மாறி போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறி போகலாம், போகாம இருக்கலாம், அதெல்லாம் அடுத்து. அந்த இம்ப்ரெஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதை கிரியேட் பண்ண எதுக்காக அந்த பூத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவனும் கேன்வாஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன் சொல்றாங்க? அந்த நேரத்துல அவனை போட்டு குழப்ப கூடாது. போறவன் ஒரே நினைப்புல போறவன் அதே நினைப்போட போட்டு வர்றதுலாம் இல்ல, போன போது கன்ஃபியூஸ் ஆகி வேற ஒண்ணு அழுத்திட்டு வந்துடுறான். அதுவும் எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. இதை கேட்டதுக்கு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எழுத போனதுதான் பிரச்சனை. ஏன்னா கம்ப்ளைண்ட் எழுதுனா அது மாட்டிக்கும், வேற ஏதாச்சும் புது பிரச்சனைக்கு போகும். அந்த நேரத்துல யார் மேல கை வைக்கிறது? செங்கல் எடுத்து அடிக்கிறாங்க சார். ஏன்டா செங்கல் சேர்க்கவா மாறி நிக்கிறியப்ப? இப்ப அதைத்தான் கேட்கிறேன். ஒருவேளை நீங்க வீசினதுல நீங்க தெரியாமலே பட்டிருக்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு பட்டுன்னு அந்த அம்மாவோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, ஒரு வாரம் ஐசியூல வச்சிருக்க, என்னத்துக்கு ஆகுறது? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் பிஹேவ் சார். கோபம் வரும், எல்லாம் வரும். அந்த கோபத்துல நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அடிப்போமா? இல்ல அவன் வீட்டு பிள்ளை அடிக்கிறப்ப பக்கத்துல இருக்கவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சார்? ஒரு இதுல இஸ்லாமிய பெண்ணுன்றாங்க, அது என்டையர்லி வேற. அது வேட்பாளர், அவ்வளவுதான். இது அந்த இஸ்லாம் பெண்ணு, அதுக்கப்புறம் திமுக கட்சி, அந்த அவன் பண்ணவங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம், வாங்கினவங்களும் எந்த கட்சியில வேணாலும் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அந்த சண்டை, அந்த சம்பவம்ன்றது நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள டபக்குன்னு ஒரு ஈகோவை கிளாஷ் பண்ணி விட்டுருச்சு. அது எப்படி நீ என்னைய சொல்லலாம்? ஆனா அது சொல்லலாம்னு நீ அந்த மாதிரி போட்டு வந்திருக்கீல்லப்பா, சொல்லலாம். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நீ சொன்னதை கேட்கல, இவங்க இந்த மாதிரி செய்யறாங்கன்னு கம்ப்ளைண்ட் எல்லாருக்கும் முன்னாடி தானே பண்ண. அது ஒண்ணு நீ ஒண்ணு கள்ளச்சாராயம் காய்ச்சல, போதை பொருள் விற்கல, பிளாக்ல சரக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தானே பண்ற. இப்ப எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பண்றப்ப அதைத்தான் இவங்க செய்வாங்க. இந்த மாதிரி பண்றாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கேன். உனக்கு மட்டும் பிரச்சனை ஆகாது, அங்க வேலை பார்த்து இருந்துச்சுல போலீஸ், அதுக்கு சேர்த்து பிரச்சனை ஆகும். ஆனா இதை பத்தி எவனுமே எங்கேயுமே கண்டுக்கல. நியாயமா பார்த்தா கண்டனம் சொல்லியிருக்கணும்ல. எப்படிப்பா? எல்லா கட்சியும் கண்டனம் சொல்லியிருக்கணும். ஏப்பா இப்படி பண்றீங்க? இதெல்லாம் வந்து என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கு நடக்க போறது? ஏன் அந்த ஒரு நாள் இவ்வளவு நாள் நல்லா இருந்தவங்க இன்னைக்கு ஏன் இப்படி பண்றீங்க? இந்த மாதிரிலாம் கை வைக்கிறது தப்பு. யாராச்சும் ஒருத்தர் பேசணுமே, ஏன் பேசல? ஐயா இதே வந்து ஒரு பேச்சுக்கு திமுக இல்லாம பாசக இந்த வேலையை பார்த்துருச்சு, ஒரு இஸ்லாமிய பொண்ணு அடிச்சிருச்சு, அதுவும் நிறமாச பொண்ணு அடிச்சிருச்சு, விட்டுருவோமா? இந்த ஸ்டேட்டுன்னு இல்லை, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் நம்ம விடுவோமா? புட்டிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட மாட்டேன் நேரத்துக்கு அவனை. அவன் பண்ணாலும் இதே ரியாக்ஷன் தானே நம்ம கிட்ட வந்திருக்கணும். அப்போ இவன் பண்ணாலும் இதே ரியாக்ஷன் தானே நம்ம கிட்ட இருந்து வந்திருக்கணும். ஏன் வரல? ஏன் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான்? அப்படின்னா நீங்க எல்லாம் பண்றப்ப மட்டும்தான், மற்றவன் பண்றப்ப அநியாயம், நீங்க எல்லாம் பண்றப்ப அது வந்து நாட்டுக்கு நல்லது, சமூகத்துக்கு நல்லது. அதுக்காக மட்டும் நீங்க பண்ணது வந்து அந்த பெண் பிள்ளைய நீங்க காப்பாத்துறீங்க, கல்லை விட்டு எறிஞ்சு. அப்படி வச்சுக்கோமா? என்ன ஐயா அப்படி பண்றீங்க? இதை பத்தி அதான் இதுதான் நடந்தது. நல்லா தெரிஞ்ச உங்களை மாதிரியே ஒண்ணுமே இல்லாம அவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க, ஒண்ணுமே இல்லாம வேலை பார்க்குறாங்க. பெரிய அதிகாரம் கிடையாது, பெரிய பதவி கிடையாது, பணபலம் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் ஏதாச்சும் மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சு வேலை பார்க்குறேன். அவங்கள இப்படியா கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம செய்வீங்க சார்? அவங்க அதோட டேஞ்சரை கொஞ்சம் கூட அவங்க வந்து ஃபீலே பண்ணல சார். பிரச்சனை அதுதான். ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா சதச்சு விட்டுருப்பாங்க இல்ல. ஒட்டு மொத்தம் அந்த ஒரு தொகுதியில பண்ணது ஒட்டு மொத்தமா என்டையர் தமிழ்நாடு அப்படியே எப்படி எகைஸ்டா போயிருக்குன்னு தெரியுமா? அதை கொஞ்ச நாள் யோசிங்க தயவு செய்து. நமக்குன்னு நம்ம என்னதான் வந்து காட்டாங்களா இருந்தாலும் நமக்குன்னு சில ரூட்டுகள் இருக்கு.
அந்த ரூட் நான் சொல்றது இந்த ரூட் இல்லை, இந்த ரூட்டு. தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. கொஞ்சம் கண்ணியத்தோட நடந்தது. அந்த அம்மா உண்மையிலே சீரியஸா இருக்கா இல்ல, பட் போய் பார்த்துருக்காங்க. ஷாக்கிங்ல ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா உடம்புல அடிபட வேண்டாம், உள்ளுக்குள்ள ஒரு ஷாக்கிங் ஒன்று இருக்கும்ல, ஐயோ அப்படின்ற ஒரு ஷாக்கிங் இருக்கு. அந்த ஷாக்கிங்ல ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா நரமாச கர்ப்பிணி சார் பார்த்து